வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்டர் கம் இன். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? டாக்டர், அந்த 2 பொண்ணுங்க விஷயத்த போனா போதுன்னு விட்டா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். எவ்ளோ திமிர இருந்தா உங்க வீட்டு சர்வீஸ்க்கு இவ்ளோ லேட்டா போவாங்க? அதுவும் நேத்து நைட்டே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்க பாட்டி வயசானவங்க, காலையில இருந்து ஒரு காஃபி கூட குடிக்காம இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே கோவம் வருது டாக்டர். அது மட்டும் இல்ல டாக்டர், மகிழினிக்கு தான் பிளட் எடுக்கிற வேலை. அந்த மெடிக்கல் மதிய அழகியும் மகிழினி கூட சேர்ந்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க 2 பேரும் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்தே பிரச்சனை தான் டாக்டர். என்ன செஞ்சாலும் எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னாவே போறாங்க. ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ்னா என்ன அவங்க மதிக்கிறதே இல்ல. இவங்க 2 பேரையும் பார்த்து எல்லாரும் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸை மீறி நடக்கிறாங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல டாக்டர். எங்களுக்கு பரவாயில்ல, பேஷண்ட்ஸுக்கும் இவங்களால தொல்லை டாக்டர். டாக்டர், தனித்தனியா இருந்தா இந்த பசங்க நல்ல பசங்க தான். ஆனா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து கெட்டு போகுதுங்க. இவங்களை ஒரு வழிக்கு கொண்டு வந்தா மத்தவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும் டாக்டர். அதுக்கு இந்த பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு வேலையை விட்டு தூக்கிடுங்க டாக்டர். எனக்கு அவங்க மேல தனிப்பட்ட கோபம் எதுவும் இல்ல. கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்கிற பேரை இவங்க கெடுத்துருவாங்க போல இருக்கு. முக்கியமா பேஷண்ட் நலன் தானே டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டலோட பலம். பேஷண்ட் தான் என் ப்ரியாரிட்டி. சர்வீஸை பாதிக்கிற யாரையும் எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். அவங்க 2 பேருடைய அக்ரிமெண்ட் அண்ட் இது வரைக்கும் வேலை பார்த்ததுக்கான சேலரி டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. 2ல் 1 முடிவு பண்ணிடலாம். இப்ப கொண்டு வரேன் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சீக்கிரமே வந்திருந்தா என் மருமக கிட்ட டோஸ் கிடைக்காம இருந்திருக்கும்ல. என் மருமக ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட், ஆனாலும் நல்லவ. ஆமா பாட்டி, அவங்க ஒன்னும் தப்பா சொல்லலையே. இவதான் வாய வச்சுட்டு சும்மா இல்ல. பெரியவங்களுக்கு எதிர்த்து பேசுன போடி. ஏன் பாட்டி, உங்க மருமக அதான் ராஜ மீனாட்சிக்கு பிபி எதுவும் இருக்கா? சும்மா ரெடி இல்ல புறாவுக்கு போறான்னு கேட்டேன். இங்க புறா இல்ல, புழுக்கு கூட யுத்தம் நடக்கும். ஆதி விஷயத்துல ராஜ மீனாட்சிய மீறி ஒரு துரும்பு கூட யாரும் அசைக்க முடியாது. புள்ள மேல உசிரையே வச்சிருக்கா. என்ன வளர்மதி, அம்மா, படையலுக்கு எல்லாம் ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்குமா. என் மகிழ் நீ ரத்தம் எடுத்தா குழந்தைக்கு கூட வலிக்காது, உங்களுக்கு வலிச்சிருச்சா? நான் குழந்தை இல்லடி. ஒண்ணும் ஆகாது பாட்டி, அவ்வளவுதான். இப்படி பிடிச்சுக்கோங்க. சரி, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பாடு கொடுத்துருங்க. சரிங்க மேடம். அம்மா வளர்மதி, காசி அல்வாவுக்கு ரெடி பண்ணிட்டு அப்படியே எனக்கு டிஃபன் எடுத்துட்டு வா. சரிம்மா. பாட்டி, என்ன படையலு? கறி விருந்தா? ஸ்வீட் பலகாரம் சாப்பிடாதீங்க. சுகர் 2-3 செஞ்சுரி போட்டிருக்கு. இனியும் ஏறிச்சு அவ்வளவுதான். ஏறுனா ஏறிட்டு போட்டு போடி. நான் சந்தோஷத்துல இருக்கேன். நான் நல்லா இருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னால சாமிக்கு நாங்க வைக்கிற விருந்து
யாருக்கு கல்யாணம்னு தெரியுமா? என் பேரு ஆதிக்கு இங்க சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. பொண்ணு யார் தெரியுமா? என் மருமக ராஜ மீனாட்சியோட அண்ணன் பொண்ணு ஸ்வேதா தான் ஆதிக்கு மனைவியாக போறா. அவ பெங்களூர்ல படிச்சு முடிச்சு வீட்டுக்கு வரா. ஸ்வேதாவை நீ பார்த்தது இல்லல்ல? அவ்வளவு அழகா இருப்பா. என்ன ஸ்டைலு, என்ன பேச்சு, அப்பா! ஏ ஆதிக்குனே ஆண்டவன் படைச்ச பொண்ணு இந்த ஸ்வேதா. பாட்டி ஆ? இப்ப பெயின் இருக்கா? இல்லம்மா, இல்ல இல்ல, பரவாயில்ல. நான் தான் சொன்னேன்ல. என்ன பாட்டி, ம்? ஹெல்த் பாத்துக்கோங்க. ஜூஸும் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஆ, ம்? சரி. நாங்க வரோம். சரிம்மா. ஆ. டாக்டர், வழக்கம் போல ஸ்வேதா மேடமோட புக்கே ஆர்டர். நீங்க ரொம்ப லக்கி டாக்டர். நான் வரேன் டாக்டர். ஸ்வேதா மேடமா டாக்டர்? ம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூவாசம் வந்தா அது ஸ்வேதா மேடமால தானே வரும் டாக்டர். சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடுங்க டாக்டர். மதிய அழகி மகிழினியோடைய ரிப்போர்ட்ஸ் டாக்டர். 2 பேருடைய அக்ரிமெண்ட்டும் இந்த மாசத்தோட முடியுது. வேலையை விட்டு எடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. மதி, அப்போத்துல இருந்து ஏன் ஒரு மாதிரி உம்மன் இருக்க? ஏய் மதி, என்னடி உன்னதான்? ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணா இவ மூடு மாறும்? ஏய் நில்ல நில்ல நில்ல. நான் ஒரு புதிர் போடவா?